அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். கமல் சாரோட நடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நான்லாம் என்ன நடிகர்னு சொல்ல முடியுமா? விஜய் ஆண்டனிக்கு வந்து எக்ஸ்பிரஷன் சரியா வரல அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான அவர்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன். அது முதல் விமர்சனமே நான் தான் கொடுக்குறேன். செருப்பு வந்து 3 லட்சம் 5 லட்சம். உங்களுக்குள் இருந்த நடிகரை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டது யார்? நீங்களா வேற யார்? இந்த 2 இயர்ஸ் கழிச்சு நான் அந்த ஒரு படம் பூஜை கூட போடலன்னா ஏதாவது ஒன்று ப்ராசஸில் இருப்பேன். இல்லைன்னா வந்து ஒரே ஒரு காரணமாக இருக்க முடியும், விஜயன் உயிரோட இல்லை. உங்களுடைய முதல் படம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ கூட பண்ணுவீங்க. பட் அந்த முதல் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனம்லாம் நிறையா கூட இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் நான் பண்ணது கரெக்டாக பண்ணுறது ஓகேவா அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக இன்னொருத்த வாழ்க்கையை இன்னொருத்தனுக்காக ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப சித்திரவதையான வாழ்க்கை சார். இசையமைப்பாளராக நீங்கள் வந்து ஒரு உச்சத்திரையெல்லாம் இருந்தீங்க. ஆனாலும் அஜித், ரஜினி, கமல் போன்ற அந்த உச்ச நடிகர்களுடைய படங்களுக்கு இசையமைக்காதது உயரம் போய் என்ன செய்ய போகிறோம்? கடைசியில் கீழே தான் உயரம், கடைசியில் கீழே போக வேண்டியதான். நான் வந்து விஜயை வந்து இதே வீட்டிலையெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களை நான் மீட் பண்ணுறேன். என் கேள்வி என்னென்னா, விஜய் வீட்டுக்கு நீங்கள் குடி வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த சுக்கிரதசை நமக்கும் அடிக்கட்டுமே அப்படிங்கிறது காரணமா, வேறு காரணம்? என்ன ராசி வேறு நம்பிக்கை இல்லை சார். அப்படியே மனசு தான் சார் எல்லாமே. உங்கள் இசையை வேறு யாராவது பயன்படுத்தினா இப்போ ராயல்டி கேட்டு நோட்டீஸ்லாம் அனுப்ப மாட்டேங்க. ரீசன்ட் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர் வந்து ரொம்ப தப்பாக வந்து தப்புன்னு தெரிஞ்சும் பண்ண வாய்ப்பு இல்லை. டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அந்த இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் இந்த ஹீரோவாக நடிக்கிற ஆசை வந்துடுது. நீங்கள் ஒரு பக்கம், ஜிவி ஒரு பக்கம். ஒரு டைம் வந்து நான் அந்த கான்செப்ட்லாம் மற்றவங்களுக்காக பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஓகே, போய் நானும் ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஜாலியாக பேச ஆரம்பித்த பிறகு இது எனக்கு தான்டா கான்செப்ட் முடிவு பண்ணேன். சப்போர்ட்டு தான் லாபின்னு மொழிபெயர்க்கப்பட்ட சார். ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு நபர் விரும்புகிறாரு. பிஸ்மி சார் எனக்கு வேண்டியப்பட்ட கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறது லாபியாக. நான் கேட்குறது, அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த நடிக்கிற முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இசையில் இன்னொரு உயரம் போயிருப்பீங்க. ரொம்ப அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சார், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே இசையாக கேட்க ஆரம்பிச்சிடும். சமீப காலமாக நீங்கள் இந்த செருப்பு போடாமல் வர்றீங்க, அப்படி அதை ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு தடவை தோணுச்சு, நடந்து பார்த்தேன், மனசு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் இருந்த ஒரு டைம் அது. நடக்கும் பொழுது என்னமோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இப்போ சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் பப்ளிசிட்டி சென்டர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அது பண்ண மாட்டாங்க. பட் சில இடங்களில் ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே வந்து நான் செருப்பு போடாமல் போவேன், அது என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. தெரியல, அப்படியே கோடு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது சார். இங்கே என்னென்ன கோடு இல்லை, நான் நார்மலாக சென்னையில் இருக்கிற ஒரு பாருக்கு போகணுன்னா ஒரு ஷூ போடணும், என்ன ஷூ போடணும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போடணும்னு சொல்லுவாங்க. தெரியல சார். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இடங்களுக்கு போக கூட ஒருத்தன் கூப்பிட்டாங்க, ஒரு பாருக்கு வர சொன்னாங்க. வர ஆசையாக தான் இருக்குது, எனக்கு செருப்படம் விடுவாங்கன்னு தெரியல தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ரொம்ப நாள் கிடையாது சார். இப்போ எனக்கு வந்து மனசு லைட்டாக இருக்குன்றதால இப்போ கான்சர்ட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டில் ஸ்டேஜில் நிறைய ஆணைகள் இருக்கும். ஓகே. அப்போ வந்து நம்ம அதை பண்ண முடியாது, கண்டிப்பாக போடுவேன். ரொம்ப வெயிலில் பார்த்தீங்கன்னா தார்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி டைமில் போட்டுக்கிறது தான். சில படத்தில் நடிக்கும் போது போட்டு தான்ன்ற மாதிரி செருப்பு கூடாதுன்றது நான் வைராக்கியமாகவோ அதை பப்ளிசிட்டியாகவோ நான் அதை பேர் சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்லாம் கிடையாது. எனக்கு எங்கே தேவையோ அங்கே போட்டுக்க தான் செய்கிறேன். நடக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது மனசுக்கு. இப்போ நாளைக்கு போகும்போது தேவையான போட்டுப்பேன். இப்போ கூட நான் போட்டு உட்காந்துக்கிறேன். உங்கள் செருப்பு வச்சுருக்கீங்களா? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களிடமிருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, நல்லதையும் சரி கெட்டதையும் சரி. அந்த மாதிரி இப்போ விஜய் ஆண்டனியை பார்த்து ஒருத்தர் அட்மையர் ஆகி அவரும் செருப்பு போடாமல் நடக்க ஆரம்பிச்சா அது அவருக்கு வந்து ஆரோக்கிய கேடு இல்லையா? இல்லை சார், ஆரோக்கிய கேடாகாது சார். அது வந்து அவங்க உடம்புல வந்து முக்கியமே மனசு தான் சார். ஓகே. மைண்டு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே மூளை செயல்பாட்டில் தான் சார் உங்கள் உடம்பே ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற மாதிரி. ஒருவேளை அது அந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் ஒரு மாதம் வேணாம் முடிவு எடுத்துட்டிங்கன்னா மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாகவும் கண்ட்ரோல்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இந்த எமோஷன்ஸ் வந்து வெளியே ஒருத்தங்க பண்ணுற எமோஷன்ஸ்லாம் டக்குன்னு உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் அப்பு கொடுக்காம டவுன் கொடுக்காம
நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து மனசுக்கு வலு சேர்க்கும். இருக்கும். திடீர்னு ஒருத்தனுக்கு முள்ளு குத்திருச்சு, ஒரு ஆணி இதாகி அதனால காலில் புண்ணு, அப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சபரிமலைக்கு போகிறவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம செருப்பு போடாமல் தான் இருந்தோம், ஆனால் நாகரிக சமூகத்தில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறோம். இந்த கோயிலுக்கு போகிறவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? இது மாதிரிலாம் பேச முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அவன் ஏதோ ஒருக்காக தான் அதை பண்ணுறாங்க இல்லையா? அவங்க எதுக்காக அது செருப்பு போடாமல் இருக்கிறாங்க அவங்க? அது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அவர்களுக்கு அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். எல்லாமே நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சார். எல்லாமே மூட நம்பிக்கைன்னு நினச்சா மூட நம்பிக்கை, அது நம்பிக்கையை நினச்சா அதான் பிச்சைக்காரன் படத்தில் ஒரு டயலாக் உண்டு சார். நம்பிக்கையோட முழு பலமே அது முழுசான படத்தில் தான் இருக்குது. இன்னொருத்தங்களை பாதிக்காத வரைக்கும் உங்களுக்காக நீ என்ன வேணால் பண்ணிட்டு போகின்ற மாதிரி உண்மையிலேயே மனசுக்கு சில விஷயங்கள் லைட்டாக கொடுங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து 3 லட்சம் 5 லட்சம் பிராண்டுக்கெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சில பிராண்டு பேர் நான் சொல்ல விரும்பல. இந்த பிராண்டு செருப்பு இவ்வளோப்பா, அதை வந்து பெருமையாக செருப்பையே காட்டிகிட்டு இருப்பான் ஒருத்தன். அப்புறம் வந்து நீ யாருன்றது உன் செருப்பு வச்சு கண்டுபிடிப்பேன்ட்டான்ட்ட ஒருத்தன். டேய் அப்படி கண்டுபிடிப்பியா? செருப்பு வச்சலாம். அதாவது நீ எப்படி நகை வண்டியிருக்க, நீ எப்படி செருப்பு போடுற, அதை வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொல்லி. பட் இப்போயே ஒரு போக்கு இருக்குல்ல, செலிபிரிட்டிகள் ஈவெண்ட்டுக்கு வராங்கல்ல, இந்த வாட்ச் இருக்குது அப்படின்னா ஒரு பேர் போட்டு வந்து இதை க்ளோஸ் எடுத்து ரவுண்டு போட்டு இந்த வாட்சினுடைய விலை இவ்வளவுலாம் டீகோட் பண்ண. அதான் இந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட, நீ யாருன்றதை உன் செருப்பு வச்சு கண்டுபிடிப்பேன்னா அந்த செருப்பே வேணாண்டா இருக்கு. நான் யாருன்னு ஒன்றுமே அப்படி எனக்கு வந்து அப்படி இல்லை சார். எனக்கு என் வேலை, என்னோடய முக்கியமான அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார், எனக்கு ஃபோன் ஒன்று கையில் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். என் லேப்டாப் ஒன்று இருக்கும். இது 2 தவிர்த்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு நாட்டம் கிடையாது. மற்றபடி வேறு சம்மந்தமாக அப்பப்போ வந்துட்டு போவோம், அவ்வளோதான். நம்ம இசையமைப்பாளராக இருந்த நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த நடிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தீங்க. உங்களுக்குள் இருந்த நடிகரை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டது யார்? நீங்களா வேற யாரும்? நானே தான் சார். அப்படியா? நடிகரே கிடையாது சார். அது எனக்கு ஒன்று தோணுச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இப்போது நம்ம படிக்கிற பசங்க மட்டும்தான் ஸ்கூலில் படிக்கணும்னா அப்போ ஒரு 50 பேர் இருப்பாங்களா சார் ஒரு கிளாஸில்? 40-50 பேரில் வந்து ஒரு 5 பேர் தான் நல்லா படிப்பான். 45 பேர் எங்கே போகிறது? அவனும் அந்த கிளாஸுக்கு போய் தான் ஆகணும், ஒரு வேலையை பண்ணி தான் ஆகணும். திறமைசாலிக்கு மட்டும் தான் உலகத்தில் வாழணும்னு சொன்னால் நம்மளாம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறமா? அப்படின்றதால எனக்கு ஒன்று தோணுச்சு, பண்ணேன், இது என்னோடய வாழ்க்கை அப்படின்ற லெவல்லே அதை அந்த முடிவு எடுத்துக்கிட்டேன் சார். அந்த முடிவை நீங்கள் சொல்லும்போது உங்கள் குடும்பத்தினருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதிர்ச்சி. மக்களுக்கு எப்படி இருந்துச்சு அதே அதிர்ச்சி அப்போ அவங்களுக்கு. பொழப்ப பாருங்கப்பா ஏன்பாங்கிற மாதிரி சொன்னாங்களா? எப்படி அவங்களெலாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க? யாரையும் நான் கன்வின்ஸ்லாம் பண்ண மாட்டேன் சார். முடிவு எடுத்தேன்னா எனக்கு என்னோடய லைஃப்பை நான் பண்ணிட்டு போயிடுவேன். சக்ஸஸ்ஃபுல் இயக்குனராக இசையமைப்பாளராக இருக்கும்போது இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? இசையமைப்பாளராக நம்ம சாதிச்சிட்டோம், இன்னொரு துறையில் நம்ம சாதிப்போம் அப்படிங்கிறது காரணமாக? இல்லை இங்கே நிறைய போட்டியாளர் வந்துட்டானுங்க, இவங்களை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த ரூட்டில் போயிடுவோம் அப்படிங்கிறது காரணமாக? இல்லை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது காரணமாக? ஏன்னா இசையமைப்பாளரை விட ஹீரோக்களுக்கு தான் அதிக சம்பளம். ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்கும்ல, உங்களுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். அந்த டைமில் நான் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் கிடையாது சார். இந்த முடிவு வந்து ஒரு 10-15 படம் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்தேன். அந்த 15 படத்தில் வந்து எனக்கு பாட்டெலாம் ஹிட் ஆகுது, ஆனால் வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நம்பர் 1 மியூசிக் டைரக்டர்லாம் வந்து உடனேலாம் ஆயிடல. நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகலை. சரி, நம்ம சின்சியரான ஒரு ஆள்னா இந்த அத்தனை சின்சியாரிட்டியும் சேர்ந்து விஜயாண்டனின்னு ஒரு ஆளை வந்து உருவாக்கி பார்க்கலாமா, எல்லாத்தையுமே அவருக்கே கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாக்கு முக ஹிட்டு, வேட்டைக்காரன், வேலாயுதம், வெடிலாம் வருது. பட் அந்த முடிவு முதல்ல எடுத்து சத்தியம் வேறு பண்ணிட்டேன். இந்த 2 இயர்ஸ் கழிச்சு நான் அந்த ஒரு படம் பூஜை கூட போடலன்னா ஏதாவது ஒன்று ப்ராசஸில் இருப்பேன். இல்லைன்னா வந்து ஒரே ஒரு காரணமாக இருக்க முடியும், விஜயாண்டி உயிரோடு இல்லை அப்படி சொல்லியாச்சு. அப்படி சத்தியம் பண்ணிட்டேன். அது நானே போய் லாக் பண்ணிக்கிறது தானே. ஸோ அப்போ அது சொன்ன வார்த்தைக்காக செஞ்சாகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். செஞ்சு பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முடிவு வந்து நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணல. தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் வாழ்க்கையில் முடிவெடுத்துறாதீங்க. நான் வந்து ஆனால் ரொம்ப ஒரு முடிவெடுத்தால் அதுக்கான விஷயம் செய்வேன். நான் மோஸ்ட்லி அதுக்காக ரொம்ப சின்சியராக வேலை செய்வேன். இதில் நான் எடுத்த முடிவெல்லாம் ஓகே தான். பொருளாதார சம்மந்தப்பட்டு நான் பணம் வாங்கி கடன் வாங்கி போட்டதெல்லாம் தான் ரிஸ்க்கு. அதான் சொன்னேன், நம்பிக்கையோட முழு பலமே வந்து நம்ம முழுசாக நம்புறதுல வந்துடுறதுனால முழுசாக நம்பிட்டேன் சார். ஆக்சுவலாக நம்மளும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கை கொடுத்துட்டு. அதே நேரம் உங்களுடைய முதல் படம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட ஃபேஸ் பண்ணுறேன், இப்போ கூட பண்ணுவீங்க. பட் அந்த முதல் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனம்லாம் நிறையா கூட இருந்தது. பட் அந்த கட்டத்தில் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது ஐயோ சாமி இது வேணவே வேணாடான்னு முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை தாண்டி நம்ம இதில் திருப்பி போகணுங்கிறதுக்கான வைராக்கியம் இன்னொருத்தருக்காகவே என் வாழ்க்கையாக வரல சார். நீங்கள் வைராக்கியத்துக்கு மூச்சு விட்றீங்களா சார்? மூச்சு விட்றதுன்னு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பசிக்கிறது சாப்பிட்றீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது. தேவை கொடுத்த செயல்பாடுகள் அப்படின்ற மாதிரி தான் என் வாழ்க்கை போக தவிர்த்து
இன்னாருக்கு இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காட்டணும், இன்னார் முன்னால் வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரிலாம் என்னை அழுத்திக்கிறதே இல்லை சார். எனக்கான தேவை என்ன, என் லைஃப் என்ன, என்னால் என்ன முடியும், எனக்கு இன்றைக்கி என்ன தோணுது, நாளைக்கு என்ன தோணுது, என்ன பிடிக்குது, இதுக்குள்ளேயே நான் லைஃப்பை முடிச்சுக்கிறேன். தவிர்த்து இன்னொருத்தருக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு சார் அதெல்லாம். அதனால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வைராக்கியமாகவே நான் இல்லை. பட் அதே நேரம் நம்ம செழுமைப்படுத்துகிறது விமர்சனங்கள் தான், அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதே நேரம் உங்கள் நடிப்பு குறித்து அந்த விஷயங்களை நீங்கள் காதில் போட்டுக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, அது தப்பாகவும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களே சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுன்றதுனால அந்த ஃபஸ்ட்டு கிரிட்டிக்காக தண்ணி அறிதல்னு ஒரு விஷயம் இருக்குது சார். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு நம்மளை சுய விமர்சனம் நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை விட என்ன தெரியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சார். தெரியாத இடத்துல ஆளை வச்சுக்கணும். சினிமான்றது கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக 24 டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வேலை செய்ய போகிறதில்ல. மணிரத்னம் சாருக்கு தளபதி பண்ணும்போது ஒரு இளையராஜா சார் தேவைப்பட்டாங்க. பூமாலையை தோல் சேர பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா சார்? இந்த பாட்டு என்ன பண்ணி விட்ருக்கோம் மணிரத்னம் சாரை ஒவ்வொரு பாட்டுக்கும் மணி சாருக்கு நல்லாவே தெரியும் தனக்கு மியூசிக் தெரியாதுன்னு. அதே மாதிரி அவர் ராஜ் சாரை வச்சுக்கிட்டாரு, அப்புறம் பி ஸ்ரீராம் சாரை வச்சுக்கிட்டாரு, ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிகர் வாங்கினார். எல்லாமே நானே தான் பண்ணுவேன்னு நினச்சிருந்தாருன்னா ஸோ அவருக்கு என்ன தெரியாதுன்றது அவருக்கு முதல்ல தெரியுது அப்படின்ற மாதிரி. பட் என்ன விமர்சனம் பண்ணுறீங்கன்ற விஷயம் எனக்குமே தெரியும் அப்படின்றதால எனக்கு ஷாக் இருக்காது அதில். பட் அதே நேரம் உங்களுடைய நடிப்பு குறித்து வந்த நியாயமான விமர்சனம், அதாவது அநியாயமான விமர்சனம் உங்கள் மைண்டில் இருக்காது இது சார்? இல்லை சார், அது சார் ஒருத்தருக்கு இப்போ ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அது அவங்களோட வெளிப்பாடுன்றதுனால அதை பெருசுப்படுத்திக்கிறது இல்லை சார். ஆக்சுவலாக இப்போ நான் என்னை பற்றி நினைக்கிறேன், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு மீட்டர்லேயே நம்ம லைஃப்பை முடிச்சுக்கிறேன் சார். ஆனால் ரொம்ப தத்துவார்த்தமான பதிலாகவும் பார்வையாகவும் இருக்குது. இல்லை சார், தத்துவமே கிடையாது சார். ஃப்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப இன்னொருத்தங்க சொல்கிறதுக்கு சென்சிட்டிவ் ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நான் பண்ணது கரெக்டாக, நான் பண்ணுறது ஓகேவா அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக இன்னொருத்தனுக்காக ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப சித்திரவதையான வாழ்க்கை சார். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இல்லை ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அதாவது என்னென்னா, உங்கள் குறித்து வந்த விமர்சனம் உங்களுக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் அது தேவையில்லைன்னு கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, விஜய் ஆண்டனிக்கு எக்ஸ்பிரஷன் சரியாக வரல அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான அவர்களுடைய அந்த விமர்சனம். அது முதல் விமர்சனம் நான் தான் கொடுக்குறேன். இல்லை என் கேள்வி முதல் விமர்சகர் நான் தான். அந்த மாதிரி விமர்சனம் வரும்போது ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா, இல்லை வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு? இந்த ரோமியோ படம் பார்த்தீங்களா சார்? நீங்கள் பார்த்தா ரோமியோவில் என்ன நடிகர் ஆகியிருப்பாங்க, இவரை வச்சா சீன்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன் இல்லையா, யதார்த்த வாழ்க்கையில் உள்ள யதார்த்த முகங்களை பிரதிபலிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒரு டான்ஸர் கிடையாது, ஒரு பயங்கரமான ரொமான்டிக் லவர் பாய் கிடையாது. இப்படியும் மனுஷங்க பார்த்தீங்கன்னா 97% வாழ்கிறாங்க. 3 பேர் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக லவ் லெட்டர் கொடுக்குறது, பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு வச்சுருக்காங்கன்றதால அந்த 97 பேரை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் ஆகிட்டேன். அந்த 97 பேரில் நீங்களும் நானும் இருக்கும் சார். நமக்கான நாயகனாக ஆயிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலான எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு நடிகராக இங்கே இருக்கும்போது இப்போ நடிகராக நம்மளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை சார், படம் ஓடுறதுக்கு நடிகரே காரணம். அதான் சொன்னேன் சார், ஸ்கிரிப்ட் தான் சார். டேரக்டர் நினச்சாருன்னா ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் டெட் பாடியாக தான் நடிக்கிறீங்க, நீங்கள் அசைஞ்சிடாதீங்க, நீங்கள் படுத்துக்கிறீங்க, உங்களை சுற்றி நான் கதையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டாரை படுக்க வச்சுட்டா கூட படம் ஹிட்டு சார். ஸ்கிரிப்ட் என்ன சீனை பேஸ் பண்ணி போகுதுன்றதுனால தான் நான் முழுக்க நம்புறது என் டேரக்டரை, என்னோடய ஸ்கிரிப்டை அப்படின்றதுனால நான் விஜய் ஆண்டனின்ற ஆளை மையப்படுத்திக்கல. அவங்கள மாதிரி டேரக்டர்ஸை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இல்லை நான் அது கேட்கல, ஒரு நடிகராக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வேற ஏதாவது நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது? ஏன்னா இப்போ கமல் போன்றவர்களே இப்போ மார்லன் பிராண்டா மாதிரியான ஒரு நடிகர்களை பார்த்து அதை அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அவர்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது, ட்ரை பண்ணாரு. ஓகே, நம்ம இந்த கதை தேராதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால் அந்த முயற்சிக்கு நான் போகிறதில்ல சார். இசையமைப்பாளராக உங்களுடைய இசையை திறமையை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? அப்படி பெருசாலாம் ஒன்று பண்ண பாட்டு கேட்குறது நான் சொன்னேன் இல்லையா, மைண்டோட மக்கள் மனசில் சாதாரணமாக இருக்கிறது ரொம்ப அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சார், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிடும், பல்ஸில் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்பலாம் ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை சார். நாமளாக இருக்கிறது தான் வேலை. பழக இப்போ நீங்கள் எழுத ஒரு எழுத்தாளன் தானாகவே இம்ப்ரூவ் ஆகிட்டு போவாங்களா சார்? அது மாதிரி நடக்க ஜிம்மில் போய் நீங்கள் வாக் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் டே வாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு வாக் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் தொடர்ச்சி அந்த செயலை செய்யும் பொழுது, நான் நைட் அண்ட் டே அதானே சார் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 படம் தயாரிச்சிடுறேன். அப்புறம் நான் தொடர்ந்து ஒரு டேரக்டருக்கு அருண் பிரபு ஒன்று கேட்குறாரு, லியோ ஒன்று கேட்குறாரு, அடுத்த படம் டேரக்டர் ஒன்று கேட்குறான்ற மாதிரி அதுவே வேலையாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சின்ன ஒரு முதிர்ச்சி என்ன அறியாமல் ஒன்று ஆகிட்டுருக்கு. அதே தான் மியூசிக்லேயுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேரக்டருக்கு ஒன்று தேவைப்படுது, டோன் மாறுது, டெக்னாலஜி மாறுது, புது சாஃப்ட்வேர் வருது.
என்ன அறியாமல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இதெல்லாம் செயற்கையாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டேன். இல்லை, இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கலாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு எழுத்தாளர் எழுத அவருக்கு அது கைவசம் வருங்கிற மாதிரி, அதே நேரம் எழுத்தாளர் படிக்கவும் அவருடைய எழுத்து திறமை வளரும். உங்களை அறியாமல் அதே மாதிரி இசையமைப்பாளருங்கிறது அந்த இசையை கேட்கவும் அவருக்குள்ள நிறைய பாட்டு கேட்பேன் இல்லையா, நான் காரில் போகும்போது கேட்பேன். என்ன அறியாமல் ஏதாவது போவோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். ரீல்ஸ் பார்த்துருக்கும்போது சூப்பராக இருக்குது, இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய சவுண்டை நீங்கள் சர்ச் பண்ணலாம். யார் பாட்டுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுப்போம், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். என்ன அறியாமல் ஒரு அப்டேட் ஒன்று போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வேட்டைக்காரன், வேலாயுதம், இது மாதிரி விஜயை வச்சு 2 படங்கள். இன்னும் சொல்லப்போனால் இசையமைப்பாளராக நீங்கள் வந்து ஒரு உச்சத்திரையெல்லாம் இருந்தீங்க. ஆனாலும் அஜித், ரஜினி, கமல் போன்ற அந்த உச்ச நடிகர்களுடைய படங்களுக்கு இசையமைக்காதது ஏன்? அந்த வாய்ப்பு ஏன்? நான் படம் பண்ணதே மொத்தமே நான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்த அந்த நாக்கமுக்க மாதிரியான ஹிட்டெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. அப்படியும் ஏன் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல? சார், நான் பண்ணதுலேயே பெரிய 4 படம் வந்து வேலாயுதம், வேட்டைக்காரன், வெடி, உத்தமபுத்திரன் மட்டும்தான் சார். ஓகே. மற்ற எல்லாம் சின்ன படங்கள் தான். இந்த 4 படம் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த முடிவெடுத்தேன், நான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நடிக்கணும்னு வந்த பிறகு ஒரு வேலையை உங்களால் சின்சியராக பண்ண முடிஞ்சால் செய்யணும். அறகுறையாக வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ப்ரொடியூசரோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அந்த ஹீரோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சின்சியராக நான் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த தொழிலுக்கு வந்துருக்கிறேன். இந்த தொழிலில் காசு போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேலைக்கு நான் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணலைன்னா வந்து சரியாக வராதுன்றதுனால முழு கவனமும் இந்த ப்ரொடக்ஷனில் போயிடுச்சு. இப்போ இந்த விஷயம் பழகிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக. இப்போ வந்து வெளி ஹீரோஸ்க்கு பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். சக்தி திருமணம் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ லாயரை முடிச்சுட்டு. இல்லை, நான் கேட்குறது அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த நடிக்கிற முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இசையில் இன்னொரு உயரம் போயிருப்பீங்களா? உயரம் எனக்கு ஆசையாக எனக்கு ஒரு ஆசைப்பட்டேன், அதை பண்ணிட்டேன். உயரம் போகிறதெல்லாம் என்னோட ஐடியா இல்லை சார். ஆக்சுவலாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறது தானே சார். உயரம் போய் என்ன செய்ய போகிறோம்? கடைசியில் கீழே தான் உயரம், கடைசியில் கீழே போக வேண்டியதான். நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களும் நிறைய பாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம பாடினா மக்கள் ரசிச்சிருவாங்கங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையா, இல்லை நம்ம தேவைப்படுற நேரத்தில் அந்த பாடகர் கிடைக்கல, நம்மளே பாடிடலாம், அல்லது ஒரு ட்ராக்காக எடுப்போம், நல்லா இருக்குன்னா அதை படத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அது காரணமா? இப்போது இந்த ராஜா சார் மியூசிக்கில் சார் 2 வெர்ஷன் வந்திருக்கும் சில பாட்டில். ராஜா சார் வெர்ஷன் கேட்டு பாருங்கள், சிங்கர் வெர்ஷன் கேட்டு பாருங்கள். ராஜா சார் வெர்ஷனில் இன்னுமே கொஞ்சம் சோல் அதிகமாக இருக்கும். எந்த பாட்டுன்னு சொல்ல வரும்னா அந்த பாட்டு சிங்கர் வந்து கொஞ்சம் புரியுது அப்படி பேச வேண்டாம். ஒரு ராஜா சார் வந்து சில படங்களில் மட்டுமே வந்து அவரோட வெர்ஷன் ஒன்று பாடியிருப்பார். ஸோ அதில் பெரிய சோல் ஒன்று இருக்கும், ஆத்மா ஒன்று. இப்போ நான் 100 சாமிகள் பாடினேன் இல்லையா சார், இன்னைக்கும் கேட்கும்போது அதில் எனக்கு ஒரு இப்போ இது இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்போ நின்றும் அம்மா என்று மானம் பெண் கொட்டி வச்சு குப்பையாக அங்கங்கே சரிகமாப்பாலாம் முக்கியம் இல்லை, எமோஷன் தான் முக்கியம். அப்படின்றதுனால சில பாட்டில் வந்து இந்த எனக்கு வந்து இந்த ஃபன்னியாக பாடுற பாட்டுலேயும் சரி, எமோஷனலாக பாடுற பாட்டுலேயும் சரி, நம்ம வேர்ஷன் நல்லா இருக்கேப்பா அப்படின்ற ஒரு முடிவு வரும். அது வந்து ராகம் சம்மந்தப்பட்டது இல்லை, எக்ஸ்பிரஷன் சம்மந்தப்பட்டது. அந்த மாடுலேஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்து மேபி சிங்கர் கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, நம்மளே படிக்கலாமே. இந்த பாட்டு சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப வந்து சில்லாக்ஸ் மாதிரி, ரொம்ப மியூசிக் ஒரு நெஞ்சாங்குட்டில் மாதிரி வந்து ரொம்ப ராகா பேஸ்டு சாங் வந்து நம்மளால் பாட முடியாது, நமக்கே தெரியும். இதெல்லாம் சிம்பிள் பாட்டு தானே, பாடிடலாமேன்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஒரு தனி அடையாளமும் இருக்குது. மற்ற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் கம்போசர்னு தெரியாமலும் போயிடும். இந்த வாய்ஸ் வரும்போது இது விஜயாண்டனி பாட்டு தான் ஈஸியாக தெரிஞ்சிடும்ன்றதுனால சில பாட்டை மட்டும், சிம்பிளாக இருக்க பாட்டை மட்டும் சூஸ் பண்ணி பாடுறது வழக்கமாக இருந்துச்சு. அது மாதிரி சிக்னேச்சர் வந்து எல்லாருமே பண்ணுறது தான். ரஹ்மான் சார் பாட்டு பாடுறாங்க, ராஜா சார் பாடுறாங்க, ஷான் ரோல்டன் வாய்ஸ் நல்லாயிருக்கு, என் வாய்ஸ் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் தவிர்த்து. அதான் பெரும்பாலும் வந்து இசையமைப்பாளர்கள் பாடுகிற பாட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் அதே நேரம் அதுக்கு இன்னொரு கமெண்ட்ஸும் வருது, எல்லா பாட்டையும் நீங்களே பாடி தொலைக்கிறீங்களே அப்படிங்கிறது. அப்புறம் இது பாடகர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யாரை மனசு வச்சுட்டு கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பொதுவாக வருது, அதுதான் கேட்க வர்றேன். நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை, வெகு சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் நடிகர் விஜயினுடைய வீடு. நான் வந்து விஜயை வந்து இதே வீட்டிலையெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களை நான் மீட் பண்ணுறேன். என் கேள்வி என்னென்னா, விஜய் வீட்டுக்கு நீங்கள் குடி வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த சுக்கிரதசை நமக்கும் அடிக்கட்டுமே அப்படிங்கிறது காரணம், நான் வேறு காரணம். நான் வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த வாடகை வீட்டோட ஓனர் வந்து எனக்கு காலி பண்ண சொன்னாங்க. ஓகே. அப்போ எனக்கு வீடு தேடிட்டு இருக்கும்போது ஷோபா மேடம் எங்கள் வீடு இருக்கே, அங்கே போய் இருக்கலாமே அப்படின்னாங்க. அப்போ வந்து என்னோடய தகுதிக்கு ரொம்ப பெரிய வீடு இந்த வீடு. ஐயோ, எந்த பெரிய வீட்டில் நம்ம எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாங்க பாருங்கன்னாங்க. அப்போ இசைசி சாரும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே இருங்களேன் அப்படின்னு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வர சொன்னாங்கன்றதுனால இங்கே உடனே வந்தேன். வந்ததுலேருந்து இந்த கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டுடியோ செவுத்தை இடிக்கிறது, உடைக்கிறது, ஸ்டுடியோ கட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொந்த வீடு மாதிரியே பண்ணிக்கிட்டேன். யாரும் ஒன்றுமே கேட்கவே இல்லை. முழு சுதந்திரம். வழக்கமாக ஆணி அடித்தா கூட கேட்பாங்க இல்லையா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்க அத்தனையுமே மாடிஃபை பண்ணிட்டு இது வரைக்கும் சார் எதுவுமே கேட்டதில்லைன்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டாங்க.
இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அவங்க வந்து முதல் படம் எனக்கு பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. டிஷும் தான் என்னோடய முதல் படம். ஆனால் ரிலீஸ் ஆன முதல் படம் பார்த்திங்கன்னா சுக்ரன். அங்கேருந்து எனக்கும் அவருக்கும் தொடர்ந்து அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு 4 படம் மியூசிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அவருக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு உறவு முறை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்தேன். ஐ திங்க் 15 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இது வரைக்கும். ஓகே, இந்த வீடு உங்களுக்கும் ஒரு ராசியான வீடாக இருந்ததா நம்புறீங்க? நான் ராசி மேலே நம்பிக்கை இல்லை சார். மனசு தான் சார் எல்லாமே. ஓகே ஓகே. நான் இப்போ கெட்ட நேரம் ஒன்று சொல்லுங்களேன். எதுவும் கெட்ட நேரம்னு சொல்லுங்கள். நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நேரம் சார். ஆமாம் சார். அதாவது காசு கொடுக்கும்போது மட்டும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்கள் நல்ல நேரம் இல்லை, நெக்ஸ்ட் வீக் இந்த டைமில் வந்து வாங்கிக்கணுவான். நான் அவன்கிட்ட கேட்பேன், டே நீ நான் கொடுத்தா அதை சொல்லுவியாடா? யாருமே சொல்கிறது வாங்கும்போது நல்ல நேரம் கெட்டலாம் கிடையாது, கொடுக்கும்போது மட்டும் அதை சொல்லுவாங்க. அப்படின்றதால எனக்கு எப்போவுமே வந்து மனசு தான் சார் முக்கியம். எமர்ஜென்சியில் ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறான், இந்த சர்ஜரியை ஒரு 2 hours தள்ளி போட்டோம்னா நல்லா பழச்சிருவான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு இப்போ தான் தேவை அந்த ரத்தம், ஆக்சிஜன். அப்படின்றதால எல்லா நாளும் எல்லா நேரமே நடந்துக்கிட்டு. பிச்சைக்காரன் உங்களுடைய கரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ பொதுவாகவே ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா அதே காம்பினேஷனில் வேறு படம் அல்லது அதனுடைய சீக்குவலை எடுக்க நினைப்பாங்க. அதுதான் இங்கே உள்ள நடைமுறை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 2 படம் எடுத்தீங்க, ஆனால் இயக்குனர் சசி கிடையாது நீங்கள். ஏன் இந்த மாற்றம்? கதை எழுதிட்டேன் சார், எழுதி முடிச்சுட்டு அவரை தான் கூப்பிட்டேன். ஓகே சார், அப்போ வந்து வேறு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 1.5 years ஆகுன்ற மாதிரி அவர் சார் பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அப்புறம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணுற நிலைமையில் இல்லைன்றதுனால நான் அதை பண்ணிக்கிட்டேன். இப்போ சார் நானும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறோம். அந்த படம் வந்து வர சம்மர் ரிலீஸ் ஆகுது. அப்படியா? ஆமாம் சார். சசி சார் வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த படம் வந்து இன்னொரு பயங்கரமான மைல் ஸ்டோனாக என் கெரியரில் இருக்கும். ஓகே ஓகே. அதேமாதிரி இசையமைப்பாளர், அப்புறம் நடிகர், இயக்குனர், எடிட்டர், பாடகர், அப்புறம் பாடலாசிரியர், இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேடல் தான் இந்த ட்ராவலுக்கு காரணமாக அல்லது ஒரு டைவர்ஷனை நோக்கி போகிறீங்களா? இதில் ஒரு சலிப்பு இன்னொன்று பண்ணலாம், அதில் ஒரு சலிப்பு இன்னொன்று பண்ணலாம் அப்படிங்கிற இது காரணம்? இல்லை, அவ்வளோ பெரிய சீனே இங்கே இல்லை சார். இப்போ உங்களை நான் கூர்ந்து ஆராய்ஞ்சு நான் கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க சார். உங்ககிட்ட பல பர்சனாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக ஒரு பத்திரிக்கையாளர், இப்போ வந்து பாட்காஸ்ட்டில் பேசுகிறீங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரோட்டில் போய் பேசும்போது சார் நீங்கள் தானே சார்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு டேரக்டருக்கு தேவைப்பட்டால் சார் அந்த சீனில் நீங்கள் நடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நடிகனாக ஆகலாம். வீட்டில் போனால் மேபி நல்லா குக் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு அட்வைஸராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம். அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு நடுவுலையும் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கவங்க, விவசாயிங்க, எல்லாத்திட்டையும் ஒரு பல முகங்கள் இருக்குன்ற மாதிரி என்கிட்டையும் ஒரு 5-6 விஷயங்கள் பண்ணுறோம். சினிமான்னா வந்து நிறைய பேர் சென்றடையுது இல்லையா, போய் சேருது. அப்படின்றதுனால வந்து அதை பண்ணுறாரு இது பண்ணுறாரு பேசுகிறோமே தவிர எல்லாருக்கிட்டேயுமே வந்து சர்வைவலுக்கான ஒரு 5-6 திறமைகள் இருக்க தான் சார் செய்யும். அது மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது, அது இப்போ வெளியே தெரியுது, அவ்வளோதான். அதில் நடிப்பு, இசை, இந்த 2ல் எதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க? நடிப்பு சார். ஆக்சுவலாக இப்போ நடிப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில முடிவுகள் ஈஸியாக இருக்க முடியுது. இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ண வேண்டாம், அவரை பண்ணலாம், இந்த கதையை சூஸ் பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்றதுனால ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து அருண்பூர் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுலேருந்து அடுத்த விஷயம் முடிவு எடுக்க முடியுது. இசைன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்க தான் செய்யுது, ரிஸ்க்கு கம்மி, அதில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். நடிப்பில் வந்து மக்களோட அபிமானமும் அன்பும் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. இசையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை உங்கள் மியூசிக் எனக்கு பிடிக்கும்னு பிடிச்சிருவாங்க. பட் நடிப்பு அவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலும் இந்த நடிகர்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக அந்த அன்பை வந்து அன்கண்டிஷனலாக செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க நடிகர் மேலே. ஸோ அந்த லைஃப்பில் எதுக்காக சார் நம்ம வாழ்கிறோம்? மோஸ்ட்லி அன்பு ஒரு எமோஷன் தானே. அந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது வந்து எனக்கு இதில் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய வீட்லேயே உட்காந்து இந்த ரூம்குள்ளே இப்போ சப்போஸ் மியூசிக் டேரக்டராக மட்டும் பண்ணுறது முடிவு எடுத்துகிட்டுன்னு சொன்னால் இந்த ரூம் தான் என்னோடய கண்ட்ரோல் ரூம். முதல்ல நான் இங்கேருந்து தான் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை விட்டு நமக்கு வெளியே வேலை இல்லை. ஏன்னா எல்லா டேரக்டர்ஸும் இங்கே தான் வந்து பார்ப்பாங்க, இங்கே தான் உட்காந்துருப்பேன். இப்படியே வாழ்க்கை போயிடும். இப்போ நடிப்புன்னு வரும்போது பல தரப்பட்ட மக்களை பார்க்குறது, ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் கற்றுக்க முடியுது. நல்ல டேரக்டர்ஸை சப்போர்ட் பண்ண முடியுது. அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள வந்து ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ஆக்டிங். பட் மியூசிக் பண்ணுறதுலையும் பிளான் இருக்குது நெக்ஸ்ட் இயர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இசையமைப்பாளர்கள் உள்ளூரிலும் வெளிநாடுகள்லையும் இந்த கான்சர்ட் நடத்துறதுங்கிறது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்களும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன ஒரு இன்னொரு வருவமான வாய்ப்பாக நினச்சி இது நடக்குதா, இல்லை மக்களை நேரடியாக சந்தித்து நம்ம இசைக்கு வந்து அவங்க எப்படியெல்லாம் உற்சாகம் அடைகிறாங்கங்கிறத நேரில் பார்க்குற அந்த மகிழ்ச்சிக்காக நடக்குது? முதல் கான்சர்ட் போகும்போது சார் எனக்கு கூப்பிட்டாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் டவுட்டாக தான் போனேன். ஒரு டைம் வந்து நான் அந்த கான்சர்ட்லாம் மற்றவங்களுக்காக பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஓகே. போய் நானும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஜாலியாக பேச ஆரம்பித்த பிறகு இது எனக்கு தான்டா கான்சர்ட் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் டிஸ்கோ போனால் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்களும் ஆடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக.
மற்றவங்க ஆடுறதை பற்றி அது வேறு, நீங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இப்போ போகிற கான்செப்ட் எல்லாமே நானுமே பாடிட்டு சந்தோஷமாக அங்கே என்ன வேணால் பண்ணலாம் சார். 3 hours கத்தலாம், பாடலாம், தப்பாக பாடலாம், ஸ்ருதிலாம் பாடணும்னு அவசியம் இல்லை. எனர்ஜி தான் முக்கியம். என்ன பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க. இவ்வளோ அருகாமையில் வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் நான் நீங்கள் உட்காந்தானே பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் எல்லா சந்திப்புகளுமே இருக்கும். நடிப்பானா கூட நான் டேரக்டர் சொல்கிற விஷயத்த பண்ணுவோம். கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக வேறு மாதிரி இருப்பாங்க. கான்செப்ட்லாம் வந்து அவங்க ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ சொன்னாலே எனக்கு ஜாலியாக அப்படி முதல்ல வந்து கான்செப்ட் அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னோடய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்பு, டான்ஸு, பேச்சு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு. ஸோ அப்போ அதில் கிடைக்கிற பணம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான். 2ஆம் பட்சம் தான் சார். ஓஹோ. அப்போ இந்த இது உங்கள் இசையை வேறு யாராவது பயன்படுத்தினா இப்போ ராயல்ட்டி கேட்டு நோட்டீஸ்லாம் அனுப்ப மாட்டீங்க? அது எனக்கு இப்போ ஓனர் யாருன்னு தெரியல சார். எனக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒருத்தர் ஓனர். ஒரு பாட்டுக்கு சோனி ஓனர், ஒரு பாட்டுக்கு திங்க் மியூசிக் ஓனர். அவங்க அனுப்பலாம், மேபி நான் அனுப்ப மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இசையையே வேற ஒரு நிறுவனத்திட்ட விற்ற பிறகும் நம்ம நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது இப்போ ஒரு வழக்கமாக இருக்குது. அதை நீங்கள் பண்ணுறது இல்லை சார். உள்ளே ரொம்ப ஆழ்ந்து நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அதில் ரீசன் இருக்கும் சார். ரீசன் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர் வந்து ரொம்ப தப்பாக வந்து தப்புன்னு தெரிஞ்சும் பண்ண வாய்ப்பு இல்லை சார். நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி தெரியாமல் ஒரு இது சொல்லிடுறோம். உள்ளே போய் பார்க்க யாருக்கும் டைம் இல்லை. அப்படி பார்த்து டைம் கொடுத்து சொன்னாலும் புரியாது. ஏன்னா அந்த காப்பிரைட்லாம் வந்து அவ்வளோ இருக்குன்றதுனால உள்ளே வந்து அதில் பலதரப்பட்ட நியாயங்களும் வந்து வெளியே வராமல் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நியாயங்களும் இருக்கா? அநியாயங்கள் ரொம்ப கம்மி தான் சார். இல்லை, ஏன் கேட்குறேன்னா இப்போ பொதுவாக ஒரு சினிமா இசைங்கிறது தயாரிப்பாளருடைய பணத்தில் தான் இந்த இசையே உருவாகுது. இல்லை, அந்த மியூசிக்கு ஓனர் வந்து தயாரிப்பாளர் தான், அதில் மாற்றம் இல்லை. அப்போ தயாரிப்பாளர் ராயல்ட்டி அவருக்கு தானே போகணும், இசையமைப்பாளருக்கு. யார் ஓனர்ன்ற பிரச்சனை இருக்குல்ல. இப்போ இந்த வீடை நான் கட்டினேன், நான் இன்ஜினியரு, நீங்கள் தான் ஓனரு. ஓனர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா நான் தானே ஓனர். ஆமாம். இப்போ ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்றது தான் பிரச்சனை. அது தெரியாத வந்து எல்லாமே தயாரிப்பாளர்லேருந்து ஒரு வேளை ஆடியோ கம்பெனி வாங்கியிருந்துருக்கலாம், ஆடியோ கம்பெனிலேருந்து ஒரு நபர் வாங்கியிருந்திருக்கலான்றதுனால அது உள்ளே போய் பார்த்தா தான் அதோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கு வந்து ஒரு காப்பிரைட்டு கேட்டு நோட்டீஸ் அனுப்புறது பெரும்பாலும் தயாரிப்பாளராக இங்கே இல்லை, இசையமைப்பாளராக தான் இருக்காங்க. தயாரிப்பாளர்கிட்ட ஓனர்ஷிப் எப்பவுமே இல்லை சார். அதுதான் கேட்குறேன். ஏன்னா அவருடைய பணத்தில் தான் ஒரு படம் உருவாகுது, ஒரு பாடல் உருவாகுது. அப்போ அவர் தானே ஓனராக இருக்க முடியும். வித்துட்டாருன்னா ஓனராக இருக்க முடியாது இல்லை சார். எல்லாருமே விற்றுருக்க மாட்டாங்க. எல்லாரும் வித்துடுறாங்க சார். நீங்கள் சொல்கிற 99.9999% வந்து வித்துடுறாங்க ஆடியோவை. ஆடியோ ரைட்ஸ் யாருமே ஹோல்ட் பண்ணுறது இல்லை சார். எல்லாமே ஒரு ஆடியோ லேபிளுக்கு வித்துடுறாங்க, இல்லைனா வந்து மியூசிக் ரைட்டரே வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ யார் ஓனர்ஷிப்பில் இருக்கோ அவங்க வந்து அந்த கேள்வி கேட்குறாங்கன்றதால நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் தெரியும். ஜென்ரலாக வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு கேஸ் போட்டார், ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து அநாகரிகமாக யாரும் நடந்துக்க வாய்ப்பு இல்லை. உள்ள ஒரு சின்ன காரணம் இருக்கும். இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு பார்த்திங்கன்னா லாபிங் செய்வதற்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுறதா சொல்கிறாங்க. இல்லை சார், அது திறமை தான் சார் கண்டிப்பாக ஜெயிக்கும். திறமை இல்லாமல் வந்து யாருமே லைஃப்பில் முன்னேற முடியாது. நான் உங்களுக்கு லாபி பண்ணி மியூசிக் டைரக்டர் ஆக்கிட்டோமா? இல்லை, நான் கேட்டது என்னன்னா உங்களுக்கு லாபிங்க்கு ஆள் வச்சுருங்களா? நான் என்ன சொல்கிறேன், நானே இறங்கி என் வேலையெல்லாம் விட்டு முழு நேரமாக களத்தில் இறங்கி பிஸ்மி சார் லாபி பண்ணி மியூசிக் டைரக்டர் ஆக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்குதா? அதுக்காக இல்லை சார், நான் கேட்குறேன். நான் என் உயிரை கொடுத்து வேலை செய்கிறேன், உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது சார். நான் உயிர் கொடுத்து ஏன் உயிரை கொடுத்து முயற்சி பண்ணாலும் அது நடக்காது சார். நான் உயிர் கொடுக்குறேன்றேன் உங்களுக்கு. அதாவது இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், நடிகனாக இருக்கிறேன், மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறேன்றதால எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும். கண்டிப்பாக நான் லாபி பண்ணி உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? அது செய்ய வாய்ப்பில்லைன்றதால. ஆனால் அப்படி ஒரு பேச்சு இங்கே இருக்குல்ல சார். பேசுவாங்க சார், சும்மா ஏதாவது பேசுவாங்க, அது வாய்ப்பு இல்லை சார். ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சார் செய்யும். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு வேற சப்போர்ட்டு தான் லாபின்னு மொழிபெயர்க்கப்பட்டது சார். ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு நபர் விரும்புகிறாரு, பிஸ்மி சார் எனக்கு வேண்டியப்பட்ட கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறது லாபி ஆயிருமா? நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க சார், எனக்கு அவரை தெரியணும், உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, நான் சின்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது லாபின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, அது லாபி கிடையாது. இன்னும் 2 பேர் வந்து நீங்கள் பிஸ்மி சாருக்கு பண்ணுங்கன்னு இன்னும் ஒரு 3 பேர் வர்றது அது லாபியாக மாறும். இல்லை சார், சொன்ன உடனே எல்லோரும் கேட்ட மாட்டாங்க சார். உலகம் வந்து இப்போ நீங்களே வந்து 10 ரூபா வந்து இந்த சிங்கர் போடுங்க, இந்த சிங்கருக்கு வாய்ப்பு போடுங்க, இந்த டேரக்டர் வச்சு படம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் கேட்டுருவேன். அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் தானே பார்ப்பேன். பிஸ்மி சாரே ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அந்த சிங்கருக்கோ அந்த டேரக்டருக்கோ தகுதியோ திறமையோ இருந்தால் தான் நான் அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறேன்றதுனால லாபினால் யாரும் ஜெயிக்க முடியாது சார். இசையமைப்பாளராக உங்களுடைய இலக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கு? இல்லை சார், இலக்கே கிடையாது சார் வாழ்க்கையில். அப்படியா? ஒரு இலக்கும் கிடையாது சார். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும். அந்த நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் நிர்ணயிக்கிறதுங்கிறது கரெக்ட் தான். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி இவங்க பிள்ளைய வளர்க்கணும், மெடிக்கலாக சேர்த்து விடணும்னு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதாவது அன்னைக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும் சார். தேவைன்னு ஒன்று இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சில படங்கள் எடுத்து சில காரணங்களால் சில லோன் ஆகிப்போச்சு, லோன் அடைக்கணும், டக்குன்னு வந்து
இன்னும் நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போது விஜய் ஆண்டனின்ற ஒரு ஆக்டரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால என் கம்பெனி வருஷத்துக்கு 2 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, நம்ம கம்பெனியை ஏன் விஜய் ஆண்டனி மட்டும் தான் நம்ம சேவை செய்ய வைக்கணும்? ஒரு 4-5 ஹீரோ வச்சு படம் பண்ணால் நம்ம கம்பெனியால் வந்து 6 படம் தயாரிக்க முடியுமே. சோஃபார் நான் எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 95% வந்து வியாபாரம் பண்ணியிருக்கேன், விற்றுருக்கேன், நல்ல பேரும் வாங்கியிருக்கிறேன். அப்படின்றதால கம்பெனியாக ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த கம்பெனி விஜய் ஆண்டனிக்கு மட்டும் படம் பண்ணுறது தான் பிரச்சனை. மற்றவங்களுக்கு பண்ணணுன்ற ஒரு தேவையும் ஒரு இலக்கும் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இலக்கே தவிர இது தற்காலிகமான தேவைக்கான எடுக்கப்பட்ட ஒரு முடிவை தவிர்த்து ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு அதை வச்சுக்கல சார். இன்றைக்கி ஒரு தேவை, இன்றைக்கி அதான் இலக்கு, இன்றைக்கி இது இலக்கு. அந்த தற்காலிக பிளானிங் தான். ஸோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் நடக்காமல் போச்சுன்னு வச்சுங்க சார், நடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மனசு ரொம்ப கவலையாகவே இருக்கும். எப்போ ரீச் பண்ண போகிறோன்ற ஒரு கவலை இருக்கும், தேவை இருக்கும். அப்படின்றதால ரொம்ப ஒன்றும் பிளான் பண்ணிக்கிறது இல்லை. நடிப்புக்காக வந்து நம்ம இசையமைக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம், அது தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்பயாவது இல்லை சார். லைஃப்பில் நான் தப்பு பண்ண தான் நினச்சதே இல்லை சார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஆக்சுவலாக. ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஹீரோவான பிறகு மற்ற ஹீரோக்களுடைய படம் வந்து உங்களை தேடி வர்றது வந்து குறைஞ்சி போயிருக்கும். இல்லை, நானே வேணான்னு சொல்கிறேன். அது யதார்த்தம். நீங்கள் வேணான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இல்லை, ஒரு பக்கம் அது அந்த ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ அவர் ஹீரோவாயிட்டா இருப்பா, எங்கப்பா பண்ண போகிறாருன்னே பல பெரிய படங்கள் உங்களை நோக்கி வராமலும் இருக்குது. வந்ததெல்லாம் கூட வேணான்னு சொல்லியிருக்கேன். வந்ததெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க கேட்குற நேரத்தில் வந்து நம்ம ஷூட்டிங்கில் இருப்போம், ரீரெக்கார்டிங், அதாவது சாங் கூட பொறுமையாக பண்ணி கொடுத்துடலாம். ஆர்ஆர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் திடீர்னு வந்து இந்த மந்தில் நீங்கள் ஆர்ஆர்னு சொல்லுவாங்க, நம்ம ஷூட்டிங்கில் இருப்போம். அப்படின்றதால நானே வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்லோவாக நானே ஓப்பன் பண்ணுறேன். வருஷத்துக்கு 2 படம் மட்டும் அதை ஹீரோஸ் வச்சு பண்ணலான்ற பிளானில் இருக்கிறேன் சார். ஓஹோ, ரைட்டு. அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளராக மக்கள் உங்களை பார்த்ததுக்கும் நீங்கள் நடிகரான பிறகு மக்கள் உங்களை பார்ப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? மக்களுக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப நிறைய பேர், அது தெரியுது எனக்கு. அவ்வளோதான். மியூசிக் டேரக்டராக பார்க்கும்போது, இப்போது மியூசிக் டேரக்டராக பார்க்கும்போது வைப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஓகே, அது ஓகே. ஒரு ஆளாக வந்து என்னை வந்து ரொம்ப சிலருக்கு பிடிச்சிருக்குன்றது அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி? அது ஏன்னா விஜய் ஆண்டனிங்கிற தனிப்பட்ட கேரக்டரை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அது மியூசிக் கிடையாது. ஆமாம், அப்போ படங்களில் நடிப்பும் கிடையாது, கதாபாத்திரமா அதுவும் கிடையாது, அதுவும் இல்லை, மியூசிக்கும் இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இது அவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓஹோ, சாதாரணமாக இருக்கிறோம்ல, ஒரு பேச்சு இருக்குல்ல, இதில் தானே ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சார் நடிக்க முடியும் வாழ்க்கை ஃபுல்லாக. கண்டிப்பாக. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பேசுகிறதும் பழகிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் எல்லார்ட்டையுமே இருப்பேன் ஆக்சுவலி. இப்போ கட் பண்ணாலும் ஆஃப்லைன் கேமரா இதான் என் பர்சனாலிட்டி. சரி, ஃபேன்ஸ்கிட்ட பேசுகிறதா இங்கே அந்த பர்சனாலிட்டி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுமாதிரி சினிமாவில் வந்து நிறைய கிராஃப்ட் இருக்குது. இப்போ எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அந்த இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் இந்த ஹீரோவாக நடிக்கிற ஆசை வந்துடுது. நீங்கள் ஒரு பக்கம், ஜிவி ஒரு பக்கம், ஹிப்ஹாப் பாதி ஒரு பக்கம். இது என்ன காரணம்? அது டைரக்டர்ஸ் கூட இருக்கே சார். டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய மியூசிக் டைரக்டர்கள் தானே இப்போ ஹீரோ ஆகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு நான் தான் நினைக்கிறேன் சார் ஆக்சுவலாக. ஆமாம், நீங்கள் அதுக்கப்புறம் ஜிவி வந்தார், ஹிப்ஹாப் பாதி வந்தார். இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒருவேளை வேறு ஹீரோ படத்தை அப்படி போட்டு பார்க்கும்போது இப்போ இவருக்கு நம்ம நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சா? எனக்கு வந்து தோணுறதுக்கு வந்து ஒரு சரியாக ஒர்க் அவுட் ஆகலப்பா மியூசிக்கு. சின்ன சின்ன படங்களாக இருக்குது, பேமெண்ட்டும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம வந்து இப்படியே போனால் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு தெரியாமல் ஒரு சில காரணங்களாக முடிவெடுத்தேன். லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெரைட்டி தானே சார். இங்கே ஒரே நாள் எவ்ரிடே இதே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் தேவைப்படும் உங்களுக்குன்றதுக்காக ஒரு முடிவு எடுப்பீங்கிற மாதிரி அவங்களும் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ படம் ஓடி இருக்குது, ஜிவி படம் ஓடிட்டு இருக்குது. அப்படின்றதுனால அவங்களுக்கான விஷயத்தை பண்ணுறாங்க. இசையமைப்பாளர்கள் வந்து இவர் நம்பர் 1, இவர் நம்பர் 2 அப்படிங்கிற அந்த இடம் அவங்க கொடுக்குற ஹிட் பாடல்கள் அடிப்படையில் கொடுக்கப்படுதா, அல்லது திறமையின் அடிப்படையா, அல்லது அந்த ஊடக வெளிச்சத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுதா? அவங்க பண்ணுற பட்ஜெட் படங்கள்கிட்ட பேச இன்றைக்கி வந்து இந்த யார் பெரிய பட்ஜெட் அவர் நம்பர் 1. ஆடியோ கம்பெனி வந்து அவரோட ரைட்ஸை வந்து அவ்வளோ விலைக்கு வாங்குவாங்க. அடுத்த பட்ஜெட் படம் அடுத்த பெரிய மியூசிக் டைரக்டர். டாப் 10 பெரிய படங்களுக்கு பண்ணுற 10 மியூசிக் டைரக்டர்ஸும் பெரிய படங்கள். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸும் அவர் அந்த படத்துக்கு பண்ணுறாரு, இவன் எவ்வளோ மியூசிக் பண்ணுறான், நல்லா இருக்கா நல்லா என்ன முக்கியம் இல்லை, அந்த படத்துக்கு அவர் பண்ணுறாரு, நம்ம பண்ணுவோம். அது மாதிரி தான் எல்லாமே டிசைட் பண்ணப்படுது. ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க வந்து அவங்க போனவங்க எல்லாமே பெரிய படங்களை சார்ந்து டக்குன்னு அவங்களோட மார்க்கெட்டு அந்த படத்தில் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அது ஜென்ரல் சைக்காலஜி தான். இசையமைப்பாளராக நீங்கள் நிறைய படம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தின மாதிரியான படங்கள் ஒர்க் பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் பெருசாக திறமை அது மாதிரிலாம் யோசிக்கிறதே இல்லை சார். நான் இப்போ நீங்கள் எதில் திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நடிகனாவா, இல்லை மியூசிக் டைரக்டராவா,
நான் எந்த மேடைக்கு போனாலும் ராஜா சார் பற்றி தான் பேசுவேன், விஜயாண்டி மியூசிக் பற்றி பேசவே மாட்டேன். இப்போ நீங்கள் பேசும்போது பைபிளில் ஜாலியாக இருக்கும் சார் டான்ஸர்னு சொல்கிறேன். மேடையில் எங்கேயாவது போய் வாய்ப்பு கிடச்சிச்சின்னு சொன்னால் 2 வார்த்தை என்னை பற்றி பேசுகிறேன்னா ராஜா சாரை பற்றி 20 வார்த்தை பேசுவேன். டெக்னிக்கலாக பேசணும்னா ரஹ்மான் சாரை பற்றி பேசுவேன். அப்படியே தான் வேறு நடிகரை பற்றி பேசணும்னா கமல் சாரோட நடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நான்லாம் என்ன நடிகர்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் அந்த அப்படியும் பேசுகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ஜோன்லேருந்தே நான் இல்லை சார். ஆக்சுவலாக நான் வந்து இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சோண்டு ஒன்று இருக்குது, அந்த கொஞ்சத்தை முழுமையாக பயன்படுத்தி என்னோடய சின்ன வாழ்க்கையை ஒன்று தொடர்ந்து போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் பல பேட்டிகளில் இதை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இசை வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும், நிறையா தெரியாது, நான் ஒரு பெரிய திறமையான இசையமைப்பாளர் இல்லை, அப்புறம் அந்த எம்இ ஸ்டுடியோவில் நான் வந்து மைக்கை துடைக்கிறவனா சேர்ந்தேன், அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து ஒரு 100% உண்மை தான். ஏன்னா ஒருத்தர் பொய் சொல்லணும் அப்படின்னா தான் அவன் யோசித்து சொல்லணும். 100 வருஷம் ஆனாலும் ஒன்றையே சொல்லும் போது அது உண்மைங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வகையில் இது வந்து ஒரு நல்ல விஷயம். அட் சேம் டைம் என்னென்னா, எனக்கு இசையே தெரியாது, நான் எனக்கு கம்மியாக தான் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கே வந்து இசைத்துறையில் இவ்வளோ பெரிய உயரம் கிடச்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் இசையை அப்படி கரைச்சி குடிச்சிட்டு இன்னும் சினிமா வாய்ப்பே கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் கடுப்பாக தானே இருக்கும். இல்லை சார், அங்கே தான் சார் விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல போய் நீங்கள் சகிப்புத்தன்மையோட அவமானங்களை தாங்கிக்கணும்ல சார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு பெரிய சாதனையாளன், பயங்கர நாலேஜ் உள்ள ஆள் அப்படின்றத வந்து அந்த ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக வாசலில் போய் நிற்பாங்க, அந்த ப்ரொடியூசர் வந்து இல்லை தம்பி நாளைக்கு வாப்பா அப்படின்னு போயிட்டா அவன் தாங்கிக்க முடியாமல், நான் யார் வந்து நிற்கிறேன், நீ வந்து என்னை பேசுவியா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா, மக்களும் அவங்களும் உங்களை அடையாளம் காட்டுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் தான். அப்படின்றதால சிலர் வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் வந்து பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ், மியூசிக் கம்போசர்ஸு, எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அந்த அந்த வழியை தாங்க முடியாமல் டக்குன்னு ஸ்கிப் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஒலிம்பிக்கில் ஓடி நம்பர் 1 வாங்குறாங்க இல்லையா, அவங்களோட ஒரு 100 பேர் உலகத்தை ஓடிட்டுருக்காங்க எங்கேயோ. அவன் ஒலிம்பிக்கில் ஓடல, ஒலிம்பிக் அப்படின்ற மெடல் கிடைக்கல. ஆமாம், அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க சார். நல்லவன் டு த கோர்லாம் தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் இருக்காங்க சார். மக்களுக்கு தெரியாது, அரசியலுக்கு வரல, வெளியே வந்தால் தானே அதுலேருந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ண முடியும். அதனால் திறமைசாலி உண்மையிலேயே கொட்டி கிடக்கிறாங்க. நானே சொல்கிறேனே, நான் ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா அவங்களெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். ராஜா சார் பார்க்குறேன், இன்னும் எனக்கு கீழே நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறேன். எல்லாரையும் பார்த்துட்டு வந்து டேரக்டர்ஸை பார்க்குறேன், ஆக்டர்ஸை பார்க்குறேன். முந்தினத்து கூட லாயர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நடித்தது, இது வரைக்கும் அந்த நடிப்பு பார்த்ததே இல்லை. ஓஹோ, நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அதாவது நடிக்கிறதுன்னா வெளியே தெரியும் சார். அந்த பொண்ணு வாழ்ந்துச்சு, அதுவும் அவர் சின்ன கேரக்டர் பண்ணுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன், வா நான் பார்த்ததே இல்லைம்மா இந்த மாதிரி நடிப்பு, என்ன பிளானில் வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த தடவை லாயர் ஆடியோ ஃபங்க்ஷனில் ஃப்ரண்ட்டில் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்கார வச்சுன்னு நான் பின் சீட்டில் உட்காரணும் முடியல உட்கார வச்சேன். நல்ல யோசனை என்னென்னா ரவிநண்டன் மேடம் என்ன நினைப்பாங்க, அவங்க நடிச்சிருக்காங்களா படத்தில், நான் பின் சீட் போய்ட்டு அவங்களும் பின் சீட் வரணும், அவங்கள மட்டும் உட்கார வச்சுட்டு அது எப்படி சமாளிக்க இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ திறமைசாலிகளை பார்க்குறேன். அந்த லாயர் படத்தில் நடித்தவங்க எல்லாமே கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. எங்கேதுமா வந்தீங்கன்னு கேட்குறேன், அவங்க வந்து இப்போ நடிச்சு வந்தேன்னு சொல்கிறாங்கன்றதுனால அபரிமிதமான திறமை கொட்டி அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. இல்லை, என் கேள்வி என்னென்னா, ஒரு துணை நடிகை நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு ஏன் கூத்துப்பற்ற எழுத ஆட்கள் இறக்கணும்? அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராக படத்தில் இல்லை பண்ணிட்டாங்களே. அவங்க கூத்துப்பட்டிலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க, அங்கே இல்லாமல் சார் அது பயங்கரமான திறமைசாலிங்க இருக்காங்க. அப்படின்றதால அது மிச்சம் அப்படியே நான் வந்து அசந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்துச்சு சார். ரொம்ப கேஷுவலாக நடிப்புனே தெரியாது, ரொம்ப கேஷுவலாக சின்ன சின்ன ஏற்ற பார்வை இறங்குறது ஏறுறதுன்னு அவங்க அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, பாராட்டிட்டு இருந்தேன். நான் தான் ப்ரொடியூசரு. இங்கே இன்னொரு 2 ஷாட்டில் முடிய போகுது, பேக்கப் சொல்ல போகிறாங்க, டைம் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து அங்கே பாராட்டிட்டு இருக்கேன், அந்த ஷாட்டில் எப்படி பண்ணீங்க, அப்படி எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு பேசிட்டு அப்படி இருக்காங்க சார். திறமை கொட்டி கிடக்குது. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, நடிகர் விஜய் ஆண்டனி, இந்த 2ல் எந்த அடையாளம் உங்கள் மனசுக்கு நெருக்கமானதாக நினைக்கிறீங்க? 2மே தற்காலிகமானது சார். மனுஷன் எனக்கு ஒரு லைஃப், குட்டி லைஃப் வாழ்ந்துட்டு போகிறேன், அவ்வளோதான் சார். இந்த அடையாளம்லாம் வேணாம் சார். இப்போ ரொம்ப ஈஸியான வேலைன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிங் சொல்லலாம் சார். ஸோ மியூசிக் டைரக்ஷன்றது பார்த்திங்கன்னா டெலிவரி டைமு டெக்னிக்கல் எல்லாமே உங்கள் தலையில் விழுந்துடும். அண்டு அதர் எல்லா ப்ரொடியூசர்னால் காசு போடணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் பொறுப்பாக. கம்ஃபர்டபுள் ஜாப்னு சொன்னால் ஆக்டிங் சொல்லலாம் சார். மற்றபடி மக்களோட அன்பும் அதிகமாக கிடைக்கிற ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டருக்கு தான். அப்படின்றதால ஆக்டிங் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன்னு சொல்லலாம் சார். மக்களுக்கு தெரியுது, அதாவது 1000 பேர் பின்னாடி 100 பேர் லைட் வைப்பாங்க, டிரைவர் வந்து ஒரு 10 வண்டியை ஓட்டிகிட்டு வந்து லொக்கேஷனில் விடுவாங்க, வெயிலில் வந்து கேமராமேன் வச்சு நிற்பார். இவரெல்லாம் ப்ரொடியூசர் வந்து கடன் வாங்கி
காசு போட்டிருப்பார், என்னென்னமோ நடக்கும். கடைசியில் அந்த அடையாளத்தில் அந்த சார் அந்த ஹீரோவாக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆக்டர்ஸ்க்கு தான் வந்து அந்த முழு பிரதிபலனும் போய் 90% சேரும்ன்றதுனால அந்த ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட் ப்ரொஃபஷன்னு சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.